ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நிறைய பேருக்கு முடி சின்ன வயசுலயே வெள்ளையா போயிருது. இதுக்கு முக்கியமான காரணம் உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளமோ இல்ல சரியான சத்துக்கள் இருக்கிற உணவை நம்ம எடுத்துக்காததாலையும் இருக்கலாம். இத சரி பண்றதுக்கு நீங்க எத்தனையோ விதமான ப்ராடக்ட்ஸை நீங்க யூஸ் பண்ணிருந்தாலும் அது பல விதமான பிரச்சனைகளை தான் ஏற்படுத்துது. நம்ம வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சு வெள்ளை முடிய ஈஸியா கருப்பா மாத்திரலாம். இன்னைக்கு இந்த வீடியோல வெள்ளை முடிய முழுவதுமா கருப்பா மாத்திர ஒரு நல்ல ரெமடிய பத்தி தெரிஞ்சுக்கலாம். அந்த ரெமடிய எப்படி தயார் பண்ணணும்னு பார்க்கலாமா? இந்த ரெமடிக்காக முதல்ல கிளீன் பவுல் ஒன்னு எடுத்துக்கலாம். இதுக்கு நான் முதல்ல சேர்க்க போறது வெந்தயம். நீங்க வெந்தயத்தை 1 இல்லாட்டி 2 ஸ்பூன் உங்க முடியோட நீளத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. குறிப்பா வெந்தயத்தை நம்ம முடிக்கு பயன்படுத்துறதால முடி நல்லா நீளமா வளருது. அதே மாதிரி முடி உதிராம நல்லா ஸ்ட்ராங்கா வளருது. அது மட்டும் கிடையாது, இதுல இருக்கிற ஃபேட்டி ஆசிட் நம்ம வெள்ளை முடிய கருப்பா மாத்துது. இந்த வெந்தயம் நல்லா முங்குற அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணிய ஊத்திக்கோங்க. காலையில இந்த மாதிரி ஊற வச்சிருங்க. உங்க வீட்டுல கருஞ்சீரகம் இருந்ததுன்னா நீங்க தாராளமா இதோட 1 ஸ்பூன் கருஞ்சீரகத்தையும் சேர்த்து ஊற வைக்கலாம். இப்போ நம்ம இதுல வெந்தயத்தை மட்டும் யூஸ் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி தண்ணிய ஊத்தி குறைஞ்சது 6 மணி நேரத்துக்கு ஊற வைக்கணும். அடுத்ததா பேக் எப்படி தயார் பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கிளீன் பவுல் ஒன்னு எடுத்துக்கலாம். அதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆம்லா பவுடர், அதாவது நெல்லிக்காய் பொடியை எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் பொடி நம்ம முடிக்கு தேவையான சத்துக்களை கொடுத்து வெள்ளை முடி முழுவதுமா கருப்பா மாத்துது. இதுல கடைசியா சேர்க்க போற பொடி ஹென்னா பவுடர், அதாவது மருதாணி பொடி. இதையும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், மருதாணி பொடி நெல்லிக்காய் பொடி ரெண்டுமே நம்ம முன்னோர்கள் முடி சம்பந்தமான பிரச்சனைக்கு அதிகமா பயன்படுத்துவாங்க. மருதாணி பொடி நம்ம முடிய சாஃப்டா நீளமா வளர வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. எதுக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ், நெல்லிக்காய் மருதாணி பொடி ரெண்டுமே நம்ம முடிக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கறதோட மட்டும் அல்லாம வெள்ளை முடிய கருப்பா மாத்துது, முடி உதிராம நீளமா வளர வைக்குது. இப்போ இந்த 2 பொடியையுமே சம அளவுல எடுத்தாச்சு. அடுத்ததா நம்ம ஊற வச்சிருக்கோம் இல்லையா வெந்தயம், அத 6 மணி நேரம் ஊற வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணிய இதோட கலந்துக்கோங்க. வெந்தயத்தை காலையில ஊற வச்சு நைட் டைம்ல இந்த பேக்க ரெடி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா 2 நாட்கள் இரவு கூட இந்த மாதிரி ஊற வைக்கலாம். உங்க வீட்டுல அயன் பவுல் இருந்ததுன்னா அதை பயன்படுத்தினீங்கன்னா இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்குது. இந்த பேக்ல கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இத நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இரவு முழுவதும் அப்படியே விட்டுருங்க. மறுநாள் காலையில உங்க முடியோட வேர் கால்கள்ல படுற மாதிரி உங்க நுனி விரல்ல எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அப்ளை பண்ணுங்க. இதுல நம்ம மருதாணி பவுடரை பயன்படுத்தி இருக்கதால நம்ம ஹேருக்கு இது நல்ல கண்டிஷனிங்கா ஒர்க் ஆகுது. முடியோட வேர் கால்கள்ல இருந்து நுனி முடி வரைய அப்ளை பண்ணிட்டு 2 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற வச்சிருங்க. ஒருவேளை உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருந்தா அரை லெமன் ஜூஸ் இதுல பிழிஞ்சுக்கோங்க. டேண்ட்ரஃப் பிரச்சனையும் சரியாகுது. லெமன் ஜூஸ் முடிக்கு அப்ளை பண்ணக்கூடாதுன்னு ஒரு சில பேர் கமெண்ட்ல கேக்குறாங்க. லெமன் ஜூஸ நம்ம முடியல டைரக்டா தான் அப்ளை பண்ணக்கூடாது. நம்ம இந்த பொடியில கலந்துதான் பயன்படுத்துறோம். சோ தாராளமா பயன்படுத்தலாம். இது நமக்கு ரேஷஸ் டேண்ட்ரஃப் பிரச்சனைய இந்த லெமன் ஜூஸ் சரி பண்ணுது. 2 ஹவர்ஸ் கழிச்சு நார்மல் வாட்டரை வச்சு நீங்க வாஷ் பண்ணிடலாம். இந்த மாதிரி வாரத்துக்கு 1 தடவை பயன்படுத்தினாலே போதும். இந்த ரெமடிய நீங்க தொடர்ந்து பயன்படுத்துறப்போ உங்க முடி முதல்ல சாம்பல் கலர்ல மாறுறத நீங்களே கவனிப்பீங்க. அதுக்கப்புறமா இது மெதுவா கருப்பா மாறுது. நம்ம ஆயுர்வேதத்துல 100% ஒர்க் ஆகக்கூடிய ரெமடி. வெள்ளை முடி பிரச்சனையால கஷ்டப்படுறவங்க இந்த ரெமடிய கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take care, bye bye.